Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு வீடியோல NEET Chemistry 2024 Day 7க்கான question பார்க்க போறோம். So ஒரே ஒரு question number 11 பார்க்கலாம். A first order reaction has a specific reaction rate of 10 to the power minus 2 per second. How much time will it take for 20 gram of the reactant to reduce to 5 grams? So இங்க நமக்கு கொடுக்கும் போதே first order reaction கொடுத்துட்டாங்க. So first order reaction நமக்கு தெரியும். It is K is equal to 2.303 by T into log of initial concentration divided by final concentration. So இங்க நம்மளுக்கு questionல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு rate கொடுத்திருக்காங்க. So specific reaction rate. So rate அப்படின்னா இந்த இடத்துல K is equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க 10 to the power minus 2 per second கொடுத்துட்டாங்க. அடுத்தது how much time will it take? So நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? How much time? So T கண்டுபிடிக்க போறோம். Will it take for 20 gram of the reactant to reduce to 5 grams. அப்ப 20 gram அப்படின்றது நம்மளோட initial concentration. அப்ப A0 is equal to 20 grams. Final அது எவ்வளோக்கு reduce ஆகுது? Aக்கு reduce ஆகுது. So final வந்து 5 grams. So நமக்கு கொடுத்திருக்க values வச்சு formulaல நம்ம substitute பண்ணணும். அப்ப Kக்கு பதிலா நம்ம என்ன கொடுக்க போறோம்? 10 to the power minus 5 per second is equal to 2.303 divided by T தான் கண்டுபிடிக்க போறோம். So into log of initial concentration எவ்வளோ 20 divided by final concentration 5. So இதையும் cancel பண்ணோம்னா இது 4 times. So அப்ப 10 to the power minus 2 per second is equal to 20.303 by T into log 4 நமக்கு கிடைக்கும். So log 4 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். So log 4 is equal to 0.6020. So அதை இதில் substitute பண்ணுவோம். அப்ப 10 to the power minus 2 per second is equal to 2.303 by T into 0.6020. இப்ப T அந்த பக்கம் கொண்டு போவோம். T அடுத்த சைடு கொண்டு போனோம்னா T is equal to அப்ப 10 to the power minus 2 கீழே வரும். So 2.303 into 0.6020 divided by 10 to the power minus 2 per second. So per second மேல போச்சுன்னா என்னவா மாறும்? வெறும் செகண்டா மாறும். So T is equal to 2.303 into 0.6020 into இந்த 10 to the power minus 2 மேல எடுத்தோம்னா 10 to the power 2 seconds வரும். So இதை நம்ம solve பண்ணணும் அப்படின்னா இதை 2.303 into 0.6020 நம்ம multiply பண்ணோம்னா நமக்கு value T is equal to 1.386406 into 10 to the power 2 நமக்கு கிடைக்குது. So இப்போ இதுல 10 to the power 2 நம்ம உள்ள எடுத்தோம்னா T is equal to 138.6406 seconds நமக்கு வரும். So நமக்கு இந்த இடத்துல ஆன்சர் எப்படி கொடுத்திருக்காங்க 138.6 seconds. So இது வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. So T is equal to 138.6 seconds. ஆன்சர் வந்து ஆப்ஷன் A. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். நம்மளுக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லா வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு டைம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ சில சமயம் இதெல்லாம் கொடுத்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ண சொன்னாங்க. அதாவது கே கால்குலேட் பண்ண சொன்னாங்க. இதே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினோட அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.